வணக்கம். நாம் இன்று பதிவில் காணவிருப்பது சத்ரு, அதாவது எதிரியால் நமக்கு ஏவக்கூடிய ஏவல், பில்லி, சூன்யங்கள், பல்வேறு விஷயங்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நாம் எதிரியால் பாதிக்கப்படுகிறோம் என்றால் அது கண்திருஷ்டி கோளாறுகளாக இருக்கலாம், அல்லது ஏவல், பில்லி, சூன்யங்கள் போன்ற வாமச்சார உபயோகங்களால் நமக்கு நம்முடைய எதிரி எவ்வித செயல்கள் செய்தாலும் அந்த செயல்களிலிருந்து நாம் விடுபடுவதற்கு, நம்மை நாம் காத்து கொள்வதற்கு நவகாளி உடல் கட்டு மந்திர பிரயோகம், அதாவது காளியை கொண்டு நம்மளுடைய தேகத்தை, உடலை கட்டி கொண்டால் எதிரியால் எவ்வித துன்பங்களும் நமக்கு ஏற்படாது. ஆக இந்த காளியை கொண்டு நாம் கட்டும் பொழுது, அதாவது 9 காளிகள், நவ காளிகளை கொண்டு நாம் நம்மளுடைய தேகத்தை, உடலை கட்டி கொள்ளும் பொழுது அவன் எவ்வித துஷ்ட சக்திகளை கொண்டு ஏவல் புரிந்தாலும் நம்மளை எதுவும் செய்ய முடியாது. ஆகவே இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி செய்து வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் வெளியில் எங்காவது செல்லும் பொழுது, வீட்டை விட்டு எங்காவது வெளியில் செல்லும் பொழுதோ, அல்லது நீங்கள் ஏதாவது பூஜை செய்யும் பொழுதோ, அந்த பூஜை செய்வதற்கு முன்பாக உங்களுடைய இந்த உடலை கட்டி கொண்டால் அந்த பூஜையில் எவ்வித இடர்பாடுகளும் உங்களுக்கு ஏற்படாது. அந்த பூஜையை எவ்வித துஷ்ட சக்திகளும் உங்களை தடுத்திராது. ஆக இந்த நவகாளி கட்டு மந்திரம் என்பது நம்மளுடைய தேகத்தை காத்து நிற்கும், 9 காளிகளும் நம்மளை காத்து நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான உடற்கட்டு மந்திர பிரயோகம். ஆகவே நீங்கள் ஒரு திருவிளக்கு ஏற்றி வைத்து அந்த திருவிளக்கு முன்பாக இந்த மந்திரத்தை கூறி முதலில் சித்தி செய்து கொள்ள வேண்டும். ஒரு சிறிய வாழை இலையிட்டு அவல் பொரி, கடலை இவைகளை வைத்து நீங்கள் காளியை மனதில் நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை முடிந்தவரை ஒரு 1008 உருவாவது உச்சாடனம் செய்யுங்கள். அமாவாசையில் செய்வது மிகவும் சிறப்பு. மந்திரத்தை பார்ப்போம். ஓம் பகவதி, என் தேகத்தில் அடிமுதல் முடிவரை திருக்காளி, உத்திரக்காளி, மோடிக்காளி, ரீங்காளி, பிரகாசக்காளி, வஜ்ரகாளி, ஆகாசக்காளி, பூமிக்காளி, ஹரிக்காளி, சிவக்காளி, ஓம் ஸ்ரீம் ரீம் காத்து ரட்சிக்க ஸ்வாகா. இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் உச்சாடனம் செய்யுங்கள். குறைந்தபட்சம் 108 முறையாவது உச்சாடனம் செய்ய வேண்டும். இவ்வாறு நீங்கள் ஒரு 1008 உச்சாடனம் செய்து சித்தி செய்து கொண்டால் இந்த காளியினுடைய அருளினால் நமக்கு நம்முடைய தேகத்தில், நம்முடைய உடலில் எவ்வித தீங்கும் நமக்கு ஏற்படாது. ஏற்கனவே நீங்கள் ஏதாவது ஏவல், பில்லி, சூன்யங்களாலோ கண் திருஷ்டி கோளாறுகளாலோ எதிரியால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நம்மை விட்டு விலகிவிடும். மீண்டும் எதிரி எவ்வித செயல்களும் செய்தாலும் நம்மளை அணுகாது. ஆகவே இது காளியினுடைய உயர்ந்த ஒரு உடல் கட்டு மந்திரம். ஆகவே காளியை நீங்கள் மனதார வழிபாடு செய்யுங்கள். மாவிளக்கில் ஒரு விளக்கு ஏற்றி அவல் பொரி, கடலை, உங்களுக்கு இயன்ற பழவர்க்கங்கள் இவைகளெல்லாம் வைத்து நீங்கள் காளியை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி செய்து கொண்டால் எவ்வித பாதிப்புகளும் உங்களை ஏற்படுத்தாது. ஆகவே இதை நீங்கள் செய்து பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளத்துடன்.